இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? இந்தியாவை காக்க கேக்குதா? எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள், அவர் பார்க்க எப்படி இருக்காரு? ஓ அப்படியா விஷயம்? அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது. எவ்வளவு ஸ்லிம்மா, எவ்வளவு ட்ரிம்மா இருக்காரு, எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு. எப்படி நடக்கிறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி ஓடுறாரு, எல்லா இடத்துலயும் எவ்வளவு சூப்பரா அங்கிள் பேசுறாங்க. பார்த்ததை ஏன் பயப்படுறாரு? ஏன் சூராம் சாரம் பண்ணிட செஞ்சிருவோன்னு பயப்படுறாரா? சூராம் சாரம் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் டிஎம்கே 40 எம்பி இருக்கு சார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. டிஎம்கே கூட்டணிக்கு 40 எம்பி இருக்கு. புதுவை உட்பட தமிழ்நாடு உட்பட 40, 22 எம்பி சொந்தமா, 18 எம்பி மத்தெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரு யோக்கியன் அந்த மந்திரி சபையில், ஒரு யோக்கியன். அனைவருக்கும் கல்வியை கொடுப்போம். பள்ளி கல்வி மட்டுமல்ல, கல்லூரி கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியும் கொடுப்போம். அனைவருக்கும் வேலை கொடுப்போம். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு ஏதோ ஒரு வேலை அல்ல, அவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை கொடுப்போம். இதுதான். நான் தானே சேர்மணிமோ சண்முகம், இங்க தானே ஒயின் ஷாப்ல வேலை செய்யறேன். நல்லா இருக்கீங்களா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. குறிப்பிட்ட துறைகள் மட்டுமல்ல, அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்படுகிறது தான் திராவிட மாடல் ஆட்சி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நகரங்களை மட்டுமல்ல, கிராமங்களையும் முன்னேற்றுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆகும். குறிப்பிட்ட மாவட்டம் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களும் வளர்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆகும். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில மாட்டினா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த 1000 ரூபாயும் வரல, விதவை பென்ஷனும் வரல. காமிச்சா இங்க போங்க அங்க போங்கன்றாங்க. அப்புறம் எதுக்கு சார் நாங்கெல்லாம் ஓட்டு போடணும்? சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்பை காட்டி அடிக்கிறீங்க. டேய் எவன்டா எம்எல்ஏ செருப்பா அடிச்சவன்? ஒரு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பா அடிச்சா பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கறாயா? டேய் மடிச்சியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கறேன். நல்லா தூங்குறாரு. அவங்க பையன் அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன், எனக்கு உடம்பு முடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். அவன்லாம் மனுஷனா? போதும் குட்டி போதும். இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும், நம்ம செருப்பு எடுத்து அடிக்கணும். அப்படிதான் நான் பேசுவேன். நீங்க 50,000 கோடி கேக்குறீங்க, என்ன பண்ண போறீங்க? பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீ என்ன அப்பா டக்கர் கார்ல வரையா, எங்க மாதிரி இறங்கி நடந்து வா. உங்க தலைக்கு விக்குக்கும் அந்த விக்க பவன் கல்யாண் ஹேர் ஸ்டைல வச்சிருக்க டோப்பா மண்டை உள்ள வெளிநாட்டுல வந்து காசெல்லாம் டிரான்சாக்சன் பண்ணிக்கிறதுக்கு இந்த எங்களோட மக்கள் பணம் எல்லாம் தேவைப்படுது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் உத்தரவே மதுவிலக்கு தான் என்று திமுக மதுக்கடைகள் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சின்னம் அணிந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னையில் கருப்பு நிற உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. Wait a minute. Who are you?
மதுவை தமிழகத்தில் கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள் தான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அடங்கொம்மால எவனும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க, உன்னால கூட அடிக்க முடியாது. மதுவை தமிழகத்தில் கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் தான். நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடி பைய பா. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது தொடர்பாக ஆய்வு செய்து வருகிறார். ரொம்ப கவுதடா, விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் பிடிச்சா அப்படித்தானே இருக்கும். ஏண்டா உண்மையில விஷமா? ஆமாண்ணே. ஏண்டா முதல்ல சொல்ல வேண்டியதா? மீண்டும் ஏதாவது தப்பி தவறி திமுக வந்துவிட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். மேட்ரு முடிஞ்சது, அதோட நீ வரக்கூடாது. ஸ்டாலினுடைய மூஞ்சிலே காரி அந்த மக்கள் சுற்றி விட்டு வெளியேறுகிறார்கள். வரலாறு காரிக்கு போகிறது என்று ஓ 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? ஓ 3 திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.